ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 7 மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 2 எக்ஸைஸ் 2.5ல 26th சம் பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த சம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பாருங்கள். அருண் lent ₹5,000 to Balaji for 2 years and ₹3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest and received ₹2,200 in all from both of them as interest. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருண் வந்து 2 பேருக்கு வந்து வட்டி விடுறாங்க. பாலாஜிக்கு வந்து 5,000 2 இயர்ஸ்க்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் 3,000 சார்லஸ்க்கு வந்து 4 இயர்ஸ்க்கு விடுறாங்க. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான் 2 பேருக்குமே. மொத்தமாக அவர் எவ்வளோ வந்து 2 பேர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாருனா 2,200 மொத்தமாக வாங்குறாரு. ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு இயருக்கு எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன், பிரின்சிபல் lent to பாலாஜி. ஸோ P1 எடுத்துக்கலாம். 2 பிரின்சிபல் இருக்கிறதால நம்ம P1 P2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ₹5,000 N1 எத்தனை இயருக்கு 2 இயருக்கு விடுறாரு. ஸோ இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஐயோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், PNR/100. ஸோ PNR/100 இதில் வந்து பிரின்சிபல் எவ்வளோ 5,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ஆர் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு டிவைடட் பை 100. இதை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம எதுவும் கேன்சல்லாம் பண்ண வேணாம். ஸோ அடுத்தது பிரின்சிபல் lent to சார்லஸ், அதாவது செகண்ட் பிரின்சிபல் வந்து 3,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே சேம் ஃபார்முலா PNR/100. இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3,000, பிரின்சிபல் வந்து 3,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 100. அடுத்தது I1 + I2 2 இன்ட்ரெஸ்ட்டும் அவர் எவ்வளோ 2 பேர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாரு, ₹2,200. நமக்கு I1 வந்து தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். I2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5,000 × 2 × R/100. அதே மாதிரி I2வும் நமக்கு தெரியும், 3,000 × 4 × R/100 which is equal to 2,200. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடலாம். இது 2 0 போயிடும், இங்கேயும் போயிடும். அதே மாதிரி இங்கே தான் இந்த 2 0வும் போயிடும். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 100 Rன்னு கிடைக்கும். 50 × 2 வந்து 100 R. அதே மாதிரி 30 × 4 பார்த்திங்கன்னா 120 R which is equal to 2,200. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 220 Rன்னு கிடைக்கும். 220 R equal to 2,200. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஸோ 220 இந்த சைடு கொண்டு வரும். மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 22 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10%. 2 பேர்கிட்டையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்ற விதத்தில் அவர் வட்டிக்கு விடுறாரு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.